ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? பசங்க ஹாய் நண்பா, நான் உங்கள் டிஎன் வில்லன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 நாம் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேஸ் ப்ரொடெக்ஷன் ஜோனில் தான் வந்து கடைசியாக செக் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? நான் கைஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். நான் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல. ஓகேங்களா? இதுலேருந்து ரெகுலராக வீடியோ வரும். ஓகே, இப்போ வந்து கேஸ் ப்ரொடெக்ஷன் ஜோனில் நம்ம கரெக்டாக இருந்தோமா? கைஸ் இங்கே தான் இருந்தோம். சேவிங்ஸ் இங்கே தான் இருக்குது. கைஸ் என்னை மாட்டி விட்டானுங்களே. ஆடே ஏன்டா இதை மாட்டி விட்டீங்க? ஓகே வாங்க கைஸ் போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்ட் 1 வந்து முடிச்சிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 தான். நான் வேறு அந்த இடத்துல போய் இதாகிடுச்சிங்க. அந்த இடத்துல தான் கடைசி செக் பண்ணிட்டு. ஓகே, இது ஆண்ட்ராய்டு மொபைல். இந்த பூனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். யோப்பா பிரபாதம் சொல்லி கால் பண்ணுறேங்க. வெல்கம் டு கேஸ் ப்ரொடெக்ஷன் ஜோன் த ஈவில் ப்ளே கேர் சிஸ்டம். ஆமா ஓகே, என்ன பட்டன் தொடணுமா? தொட்டுட்டேன்டா. உண்மையாகல இருக்கா? இது ரெட் ஸ்மோக்காமா? ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குதுங்க. வாங்குங்க இதில் போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே நமக்கு தரல. இது என்ன? இதுவே தரலைங்க. அது என்னது? பேட்ரி போடு. பேட்ரி கிடச்சிச்சு. அது எங்கே போடு? அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட் இருக்குது. வாங்க போகலாம். எனக்கு வேறு இது வேறு ஃபஸ்ட் டைம் இந்த ஃபுல் கேம் ப்ளே பண்ணது கூட கிடையாதுங்க. வாங்க. ஓகே, இன்னும் வந்துட்டேன். ஒன்றுமே இல்லை. என்னங்க கை மாதிரிக்கு தொடுவோம். டார்ச்சு போடு. ஏன் பத்து கைங்க? வேற லோல்ரா. சூப்பர் மாசுங்க. வாங்க இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஜம்ப் பண்ணுதுங்க. மேலே வந்துச்சா? ஓகே, இங்கே இதை தான் பசிலுக்கு போகுது. அதை வேறு முடிக்கிறேங்கிற பேரில் அப்புறம் அந்த பசிலுக்கு நக்கிட்டு தான் போகணும். ஓகே, இங்கே வந்துட்டேன். இங்கே ஒண்ணா குதிரா ஜம்பே. ஓகே கைஸ், குதிக்கலாம். குதி 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 குதிரா. யோப்பா குதிச்சாச்சுங்க. என்னடா இங்கே ஒரு பஸ்ஸில் வச்சிட்டிங்களா? இங்கேருந்து குதிக்கலாமா? குதிரா குதிரா குதிரா. யோப்பா ஜம்ப்பு. அம்மாடி. ஓகே, இங்கே வந்தாச்சு. ஓகே, இந்த இதை இங்கே இழுக்கணுங்க. ஓகேவா? இழுத்துட்டு இந்த ஒரு 2 கையில் ஏதோ ஒரு கையில் பண்ணிங்களா? உடனே இங்கே ஜம்ப் பண்ணி இந்த பைப்புக்கு வந்துடுங்க. பைப்புக்கு வந்தோடனே அப்படியே இங்கிட்டு சென்டர் கொண்டு வாங்க. அப்படியே அங்கே குதிச்சு அப்படியே இங்கிட்டு வாங்க. மறுபடியும் இது இழுத்துட்டு வரணும். மறுபடியும் இங்கே இழுத்துட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா கம்பி இருக்குது. இதை அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த சைடு போகணும். அப்பாடி வந்தாச்சுடா. வெற்றி வெற்றி. ஓகே, இந்த இடத்துல ஒரு பசில் வச்சுட்டானுங்க பசிலு. ஓகே, இந்த பசில் வந்து பார்க்கறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஆனால் பயங்கரமான ஈஸி இந்த பசிலு. ஓகே, இது வந்து இங்கே சாரி கைஸ், அந்த இதுக்கு திறக்கணும். ஒரு நிமிஷம், இது கரெக்டான ஷேப்புக்கு மாற்றிட்டு வந்துடுறேன். கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணிட்டு அதோட டைரெக்ஷன் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த டைரெக்ஷனை இங்கே மாற்றணும். அவ்வளோதாங்க. ஐயோ மாற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அப்படியே கடன்னு இது பண்ணும். கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணிட்டீங்களா?
மறுபடியும் இதே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஜம்பை பண்ணணும். ஏங்க ஜம்ப் பண்ண முடியலையே. இப்படி ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணிட்டு ப்ளூ கையை அதுக்குள்ளே விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கை காட்டியே மாற்றி விட்ருங்க. மாற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணணும். அடுத்துக்கு அந்த டைரக்ஷனை மாற்றி ஆகணும். ஐயோ, எங்கிட்ட வந்து முடிக்கிறியல்ல டே கிருத்தி, உனக்கு அறிவே இல்லைல்ல, எவ்வளோ தூரம் பண்ணிட்டு ஏ சாமிடா, நல்லா இருங்கடா. ஏங்க இப்போ தாங்க கஷ்டப்பட்டு மாற்றினேன், அதுக்குள்ளே இப்போ தாங்க கஷ்டப்பட்டு எல்லா கருமத்தையும் மாற்றினேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி விட்டானுங்க திருட்டு பசங்களாம். நான் ஏன் தப்பு தான், நம்ம தப்பு தான். வந்துட்டு இங்கே தோற்றுங்க. இங்கே வந்துட்டு இந்த கை சிம்பிளுக்கு இருக்குல்ல, அது அப்படியே அங்கே வச்சிங்கன்னா ஓகே. ஏங்க இப்போ வந்து இங்கே இருக்குல்ல, இங்கே அப்படி இந்த சைடு மாற்றி விட்ருங்க. அவ்வளோதாங்க. அதை இங்கே மாற்றி விட்டிங்களா, இந்த ஒரு இதை அப்படியே இந்த சைடு மாற்றி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக இந்த கரண்ட் எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல ஷார்ட் ஆகிடா. எங்கே தொடனா எங்கே தொடுது பார்த்தீங்களா? யப்பா, அவ்வளோதாங்க. பசில் முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, பசில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டோர் இப்போ ஓப்பன் ஆகும். ஏன்னா பார்த்தீங்களா ப்ளூ லைன் போகுது. இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணுறா. அப்பா, கரெக்டாக வரும்போதே ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ வந்துட்டோம். இப்போ தேவையான கொஞ்சம் கரண்ட் வந்து வந்திருக்குது. ஓகே, அமுக்கூடாத, அமுகுடு அம்மாயிடுமாயில். ஓகே காய்ஸ், இப்போது சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுதா? அந்த ப்ரொஃபைல் வந்திருக்கு. ஆன்லைனுங்க, ஆன்லைன். ஜம்பே 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 ஜம்பே. என்னடாச்சு? என்ன ஜம்ப் பண்ணதில் யாரும் பில்லி சோனியா ஸ்டார்டுங்களா? ஐயோ ஐயோ, அங்கிள் என்னை விட்ருங்க. அடே என்னை விட்ருங்க அங்கிள், என்னை விட்ருங்க. நான் போயிடுறேன். ஐயோ, எங்கள் ஒலி கால் பண்ணுது. ஒலியே எடு. ஐயோ, ஒலியே. ஓ, யாரோ பவரை கட் பண்ணிட்டானுங்க. கன்ஃபார்ம் அந்த கேட்னாப் நாயால் தான் இருக்கும். ஏன்னா அந்த நாய் தான் குசும் வேலை பார்க்குறதே வேறு அளவுக்கு இருக்கானு. கன்ஃபார்ம் அந்த கேட்னாப் நாய் தான் பண்ணியிருப்பான். ஐயோ, ஏண்டாடே, நேரம் கேம் முடிச்சுட்டு நேரம் இங்கே இந்த கேம் முடிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இங்கே இப்படி வந்து நிற்க வச்சிட்டாடுங்க. டே கேட்னாப் இருக்குதுடா. ஓகே கைஸ், இப்போ கன்ஃபார்ம் அந்த இவன் தான் பண்ணியிருப்பான், அந்த கேட்னாப் தான் பண்ணியிருப்பான். எவனாது? நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வேறு வருதுங்க, அதுதான் பிரச்சனை. கீழே இங்கே அந்த மிடில் ஆஃப் த ஸ்டாச்சு கிட்ட போக சொல்லிச்சு. ஓகேங்களா, பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது. யாருங்க அவன்? ஆப் சாப்பா. ஒன்றுமே சவுண்ட் பண்ணிக்கிறான். ஒரு ஆள் கரண்ட் இல்லையோ அத்தான் அவனுங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. இங்கே தான் வர சொல்லிச்சு, ஒலிவியாக வர சொல்லிச்சு. ஒல்லி வர சொல்லிச்சு. கடை கீயை காணோம். இப்போ தான் வருது. ஓகே, இப்போ இன்வெர்ட்ரியில் என்ன நட்டுருச்சுக்கு? ஹோமு ஷுவீட் ஹோமாம்மா. ஹோமு ஷுவீட் ஹோம். ஓகே, அந்த ஹோமு ஷுவீட் ஹோமுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. அந்த ஹோமு ஷுவீட் ஹோம் என்னடே, அந்த வீடு என்ன ஸ்வீட்லேயே செஞ்சதாடா? அது என்னோட பேர்? இது ஹோமு ஷுவீட்டு ஹோமு. இங்கே எங்கேயோ தாங்க அன்றைக்கி வீடியோவில் பார்த்தேன். எங்கடா
டக்குன்னு வாங்கடா. ஏங்க ஒரு நோட் பண்ணீங்களா, இங்கே எல்லா ஸ்மைல் கிரியேட்டர்ஸும் இருக்கானுங்க. பட் இந்த கேட்னாப் மட்டும் கலந்து கிடக்கு. ஒரு வேளை பில்லி சூனியா கேட்னாப்புக்கு வச்சிருக்கலாம். அவனோட ஸ்டாச்சு அவனே உடச்சிக்கிட்டான் பாவம் பையன். இதாங்க ஹோமு ஸ்வீட் ஹோமு. கதவு சாத்திடலாமா? ஐயோ தெரியாமல் கதவு சாத்தினேன். ஓடுறோம் அதாங்க வர சொல்லிச்சு. ஆமாம் இதுதான் ஹோமு ஸ்வீட்டு ஹோமு. ஓகே கைஸ், எல்லாம் தயாராக இருங்க. இங்கே ஏதாவது வைக்க போகிறானுங்க, பயமாக இருக்குதுடா. சரி அப்படி சொல்லிடலாமா? உள்ளே போவோம். ஐயோ வாங்க ஓடுறோம். அங்கே தாங்க இருக்குது. ஐயோ இது எனக்கு இந்த 2 கையங்கடா. அடா பாவி, எனக்கு இந்த 2 கையை காணும். க்ரௌச்சு குதிக்கிறது தான் இருக்குது. மற்ற அந்த 2 கையை எங்க? 2 கையா 3 கையங்கடா. யாருங்க இது? குழந்த பையனா, குழந்த பாப்பாவா இல்லை தம்பியா? தம்பி மாதிரி தான் இருக்கிறேன். பாப்பாவாக இருக்கும். என் சைடில் போய் பார்க்கலாம். அது யங் பாய் வாஸ் Bethin Elliot Ludwig, the toy maker and originator of the Playtime Company. The child officially confirms son of Samsons and ஐயோ தப்பா போட்டேன்னா ஐயோ மன்னிச்சுக்கோங்க கைஸ். பக்கத்தில் இருந்தது. ரிப்போர்ட்டட் ஹியர் பாடி. ஏங்க இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த குட்டி பையன் இருக்கார்ல, இந்த ஃபோட்டோலுக்கு அந்த குட்டி பையன், இந்த ஃபோட்டோலுக்கு குட்டி பையன் வந்து இந்த கேட்னாப்பால் இறந்துட்டாங்கம்மா. எப்படின்னா காலையில் ஒரு 9:30க்கு கரெக்டாக இந்த ஹோமில் இந்த பையன் வந்து நைட்டில் தூங்கினுங்கிறான். இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பையன் தூங்கி நிற்கும்போது அந்த கேட்னாப் இருக்கான்ல, சில மான்ஸ்டர்ஸில் உயிரோடு வந்து சைலண்ட்டாக இந்த பையனோட பாடியை கொன்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடியை கிழிச்சு உள்ளே இருக்கிற பாதியார் கழிச்சு எடுத்துட்டானுங்களாம்மா. நியூஸில் அப்படி தான் சொன்னாங்க. இது இல்லை, நமக்கு தான் பில்லி சொன்னீங்கனாலே பிடிக்காது. ஏங்க அங்கே ஒரு டோர் இருக்குது. ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இங்கே போய் பார்க்கலாம். ஒலி இதான் இப்போ சொல்லிச்சு. கேட்னாப்புங்க இப்போ தாங்க இப்படி போனாங்க. கன்ஃபார்மாக தெரியும். அதாவது முன்னொலி போகுது. நம்ம இந்த சைடு போய்க்கலாம். பயமாக இருக்குதுங்க. ஓப்பா ஐயோ டீ இவனுங்க என்னடா இப்படி போய் முடித்துறானுங்களே. ஒரு ஆள் நேராக போக சொல்லானுங்க நினைக்கிறேன். நேராக போவோம். கொடுக்கப்பட்ட மாப்பு கேட்டு மாப்பு வச்சுட்டான்டா. வச்சுட்டான் ஆப்பு. அப்படி போகக்கூடாதா? எக்கிட்டுறா போக சொல்கிறீங்க? லெஃப்டா? லெஃப்ட்டுங்க தாங்க. இந்த வழியா இல்லை, கன்ஃபார்ம் இந்த வழியாக தான் இருக்கும். வாங்க போகலாம். இந்த வழியாக போனால் எந்த ஜம்ப் ஸ்கேரும் இருக்கக்கூடாது. கேட்னாப்பு அங்கே பார்த்தீங்களா? ஃபோன்லனால அவனை கிளியராக பார்க்க முடியாது பர்பிள் கலரில். இதே பிஸியாக இருந்துன்னு வைங்க, சுத்தமாக அவனை பார்த்துருக்க முடியாது. கண்ணு தான் தெரியும். கேட்னேன் முனைக்கு என்னடா இங்கே ஆளை
நான் எதான் சுற்றலாமா? சுத்துதே பூமி கில்லான்சியூ. ஐயோ, தன்னம்பிக்கை உன்னை கொல்லும். என்னடா பில்லி சூனியமா? இப்போதான்டா கரெக்டாக எப்படி போனேன், அதுக்குள்ளே ஏன்டா எப்படி பண்ணணும்? எந்த சைடாக இருக்குமா? ஆஹா, அந்த சைடில் இந்த சைடு தான் போகணும். அங்கெல்லாம் இங்கே தான் கம்ப்யூட்டர் இருக்குது, அதுலேருந்து ஏதாவது அங்கே ஏதாவது இருக்கட்டும் போகுது. கேட்னாப் போகிறாங்க. கேட்னாப் வால் ஓதுங்க பார்த்தீங்களா? அடே வாரத்துக்குள்ளே எவ்வளோ போகிற? என்ன கேட்னாப்? இங்கே ஒரு வழியாகும். அப்படின்னா இந்த கேட்னாப் நாய் இங்கேருந்து தான் வந்துருக்கோம். வாங்கி இங்கிட்டு போய் பார்க்கலாம் என்ன வரப்போதோ, என்ன வரப்போதோ. ஏங்க இதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது. பாருங்க, நான் சவுண்ட் இல்லாமல் இருக்குது. இதுவே சவுண்டு இருந்துச்சு, நான் ஹெட்செட் போட்டு அதை கேட்டேன்னு வைங்க, ஒலியாக வைப்பேன். கூடு ஹெட்செட்லாம் போட்டு கேட்டிங்கன்னு வைங்க, அந்த அளவுக்கு மரண பயத்தை, இது வரைக்கும் பார்க்காத பயத்தை விட இந்த தடவை பயங்கரமாக பயப்படுவீங்க. ஹெட்செட் போட்டு கேட்டால் என் வாய்ஸ் தான் கேட்கும், ஆனால் இந்த கேம் வாய்ஸே கேட்காது. பாருங்க, அந்த கேட்னாப் டெத் சீன் கூட நான் எப்படியோ கஷ்டப்பட்டு போனேன். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. சும்மா நான் டெத் சீனுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் சும்மா. டேய் யார்? அந்த ஜோக்கர் தான் நீ. என்னடா ஜோக்கர் சிரியா? சிரி நீங்கள் தான் உன்னோட லாஸ்ட்டு சரி. எங்கள் ஸ்கூலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த சாஃப்ட்னர்லாம் இருக்கும்ல, அதுலேயும் அந்த டபுள் சாஃப்ட்னர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குட்டி பென்சில், அந்த கலர் பென்சில்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்மளோட இந்த ட்ராயிங் பண்ணுற பென்சிலுக்கு யூஸ் பண்ண மாதிரி, அந்த மாதிரி பென்சிலுக்கு ஷார்ப் பண்ணுற அதெல்லாம் எடுத்து வந்து அது மேலே ஒரு பென் கேப் இருக்குங்க. அந்த பென் கேப்பை குத்தி அதில் கீழே இன்னொரு ஷார்ப்னர் வச்சா சிரிவாக ஆயிரும். சார், ஐயா உங்களை ஒன்றும் பண்ணலைங்க. நான் என்ன சும்மா சொன்னேங்க. ஜோக்கர்லாம் நீங்கள் ஜோக்கர் இல்லை, நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டு மாதிரியே சரிங்க, கவலை இல்லை. ஆனால் சார் பல்ல காமிக்கிறீங்களே, எனக்கு பயமாக இருக்குது சார். வெளியே விடுங்கடா, வெளியே விடுங்கடா. பயமாக இருக்குது சார், அடி விட்டுருக்க. என்னடா வெளியே இருந்தோ, என்னடா டிவிக்குள்ள இருந்து வரான்? தரங்கடா. ஐயோ வராங்க. ஓடுற தரடா. பின்னாடி தான்டா வரான். போடா. ஓடுவாவ. அவன் போடா டிவில இருந்து வந்தான் தெரியலையே, பயமா இருக்குறான். இவனுக்கு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குதே. பயந்து சாவர. என் கை வந்துருச்சு. திறக்கலாம், வேற வழி. வந்துட்டேன். மாமி லாங்குவேஜ். ஓகே, என்னடா புதுசா மெசேஜ் வச்சுட்டுக்குது. டேடி லாங்குவேஜா? இது பேபி லாங்குவேஜுங்க. பார்த்துங்க, புதுசாக கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி. கேஸ் மாஸ்க் இஸ் பிளேஸ்டு ஆட்டோமேட்டிக்காக. அது அந்த புகை வரும்ல, நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், அந்த புகை வரும்ல. ஸோ அந்த டைமில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது பிசியில் வந்து எஃப் கிளிக் பண்ணால் தான் இது வந்து மாஸ்க் வரும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த புகை வந்தாலே வரும்.
ஓகேங்க, மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக வரும் பாருங்க. வருதா? இப்போ வந்து இங்கே இருக்கும் பாருங்க. இப்போ கழட்டிடலாம். வாஷிங் மிஷினில் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? கை வைக்கணுமா? வச்சிட்டேன். என்னடா இழுக்குது? அப்படி மேலே ஏறி குதி 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 ஜம்ப் ஜம்ப். அடப்பாவிலா நல்லா இருக்கா? கேட்னாப் கேட்னாப் கேடாப். சாரிங்க, கேட்னாப்புக்கு கேடாப் கேடாப்னு இருந்தேன். எங்க கேட்னாப் இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு லிங்கிட்டு தம் பண்ணணும். தம் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டோர் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு பேட்ரி இருக்கு. ஓகே, பேட்ரி போட்டேன். இன்னொரு பேட்ரிக்கு நான் எங்கிட்ட போகிறது? இன்னொரு பேட்ரிக்கு நான் எங்கடா போகிறது? இருங்க, இந்த டோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கிஸ்ஸிங்க கிஸ்ஸிங்க. ஓகே, அது மேலே ஒரு டச்சிங் பண்ணிடலாமா? பச்சக் பச்சக் கிசிமா. ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க எதை பார்த்து அழுகுது? இது குழந்தையோட ஃபோட்டோ பார்த்து அழுகுது. அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க. ஒருவேளை அந்த குழந்தைங்கள்லாம் அது மேலே பாசமாக இருந்துக்குமோ? அந்த பாசத்தோட கண்ணீர் தான் இதுவான்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ பேட்ரி. ஓகே, இங்கே ஒரு பேட்ரி கிடச்சிருக்கு. இங்கிட்டு போகலாமா? பில்லி சூனியமாக இருக்கும். நம்ம எங்கிட்டு போகிறது? இங்கிட்டு ஏதாவது வழி இருக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ. டே எக்ஸ்கியூஸ் மீ, இடம் இல்லை. நாங்கள் இப்படியே போய்க்கலாம். கூதிடா. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு ஓகே இங்கே தொட்டு ஓகேங்க. இங்கே படிக்கட்டு மாதிரி ஏதோ போதுங்க. ஓகே, மேலே வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு காரோட போடு அதுவும் உடச்சு தள்ளிட்டு போகுது. இங்கே வந்தாச்சு. இது டோர் ஓப்பன் ஆயிருக்கு. இது என்ன? ஹாய் தேர், ஐ எம் பிக்கி பிக்கி லெட்ஸ் ஈட். சாப்பிட்லாமான்னு கேட்குறான். எனக்கு பசிலடா. ஓகே, கரண்ட் இருக்கு, எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் சாப்டர் 2ல கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அந்த கரண்ட் எடுக்கலாம். ஓ, கரண்ட் போயிடுச்சா? நல்லா இருங்கடா. டே சூப்பராக இருக்குண்டா. இங்கேருந்து கரண்ட்டு கொடுக்க முடியுதா? கரண்ட் இங்கேருந்து கொடுக்க முடியுதுங்க. அங்கேருந்து கொடுக்கலான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கேருந்தே கரண்ட் கொடுக்கலாம். இங்கே அகியூகி மேலே ஏறிடலாம். ஏறுறா. ஓகேங்க, இங்கே பாருங்கள். இங்கேருந்து கரண்ட் எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன ஆகுது? ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போதானே இந்த பொம்மையை பார்த்தேன். அதுக்குள்ளே எப்படி திரும்பி? ஏதோ புனித சூரியம் பண்ணாதீங்கடா. ஏய், பேட்ரி எடுத்தாச்சு. ஓகே கேஸ், இங்கே ஒரு பேட்ரி கிடச்சிருக்கு. இங்கே எல்லாம் என்ன? இங்கே ஒரு வெண்ட் இருக்குதுங்க. ஓப்பன் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிட்டு போயிட்டு இதை ஓப்பன் பண்ணால், சாரி இந்த வெண்ட் இல்லை, நேரப்பலாம் வந்து கொண்டு வச்சிட்டானுங்க கீழே. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது கேஸ். இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. ஓகே, இங்கே என்ன?
மாசுடா மாஸ். இங்கே வந்து என்ன பண்ணணும் தெரியலையே. வாங்க இது எங்கேயோ எடுத்துகிட்டு போகலாம். இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணுமா தெரியலையே. இது என்னடா பண்ணணும் ஒன்றுமே புரியலங்க. இருங்க கைஸ், ஒரு 5-6 டைம் பார்த்துட்டு வரேன். ஓகேங்க, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா இந்த கரண்ட் இருக்குல்ல, ஓகே, இந்த கரண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு டக்குன்னு அங்கே இருக்கிற கரண்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு வழி போகுது. ஸோ இந்த வழியில் இந்த கரண்ட்டை வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த கரண்ட் எடுத்துட்டு, ஐயோ அட இப்போ தான் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே போயிடுச்சிங்க. அதுவும் போயிடும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் டக்கு 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 கொடுக்குன்னு பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன் கொடுத்துனீங்கன்னா யோபோ அட கரும்பு முடிச்சோனுங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ இவெல்லாம் ஜோக்கர்றா. அப்போ தான் கொஞ்சம் பயந்துட்டேன். இல்லைடா அப்போ போகும்பாரு. ஓகே கைஸ், நானே சும்மா பண்ண சவுண்டு, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வழிக்குள்ளே இந்த ஒரு டோரு ஏதோ இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள அந்த புகையில இருக்குதுங்க, போட்டுக்கலாம். அது இந்த ஓப்பன் பண்ணிக்கோ, உள்ள போ. ஓகேங்க, இங்கே ஒரு வெண்ட் இருக்குதா, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே எங்கேயோ தான் இருக்கும். எங்கடா இது? இங்கே ஒரு பேட்ரி கிடைக்குதா. இந்த பேட்டரியை எடுத்துக்கொண்டு உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். நீ டக்குன்னு க்ரௌட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்தோடனே ஓடி கடகடன்னு ஓடணும். ஓடிக்கொண்டே இங்கே தானா இந்த 2வது பேட்டரி போட்டு இந்த ஒரு பட்டன் அழுத்துனீங்கன்னா அவ்வளோதான். ஹோம் ஸ்வீட் ஹோமோட மொத்த விஷயமும் இங்கே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும், ஓகேங்களா. இங்கே ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டோருக்கு அப்புறம் அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டோர் தான் ஸ்டார்டிங்லே பார்த்துள்ளது. இப்போது இங்கே ப்ளூ கலர் கையை வச்சு சேவிங் ஆயிடுச்சுங்க. ஏன் இப்போ துயவாக தமிழில் பேசினேன்னா சும்மா உங்களுக்காக. பார்த்தீங்களா பசிலு, அதுக்கு தாண்டே இங்கெல்லாம் வரதே இல்லை. இந்த மாதிரி பசில் இருக்கிறதுனால தான் எவனுக்கு விளையாடவே பிடிக்கிறது இல்லை. அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கரெக்டாக இந்த கைக்கு நேராக இந்த வச்சுட்டு இந்த ஒரு லிவர் அழுத்தணுங்க. இந்த ஒரு லிவரை தான் அழுத்தணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழுத்தினீங்கன்னா இங்கே ஒரு இடம் போகும். இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா டேரெக்ஷனில் ஃபஸ்ட்டு எல்லாம் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா டேரெக்ஷனும் மாற்றிட்டு கரெக்டாக இதுக்கு வந்துருச்சா, அப்போ அந்த கையை விட்டுறணும். கையை விட்டுட்டு மேலே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை அப்படி இங்கே கொண்டு வரணும். இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை நான் காமிக்கிறேன் நிமிஷம், ஓகேங்களா. இங்கே வந்துட்டிங்களா, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு கனெக்ஷனை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டீங்களா, டக்குன்னு இதுக்கு போய்க்கோங்க. இதுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த கை சிம்பிளுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஆன் பண்ணிட்டீங்களா, கரெக்டாக அங்கே கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கோம். அங்கே கரெக்டாக கனெக்ஷன். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் ஹேண்டை இங்கே வச்சுருங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ ஹேண்டை எடுத்து இருங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ப்ளூ ஹேண்டை அப்படியே அதே ஆட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. இவ்வளோதான் இந்த பசிலு.
ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 29 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ அதனால தான் இதையுடன் விடை பெறுவது உங்கள் கிருத்திக். பாருங்கள், சேவிங் ஆயிடுச்சு. அடுத்த இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். லவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.